இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் மாமாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நீ யாருடி? இந்த கேள்வியே தப்பு அபூர்வா. நான் அவரோட பொண்ணுன்னு உனக்கு எப்பவோ தெரியும். நாளைக்கு என்ன அப்பா தத்தெடுத்ததுக்கு அப்புறமா அபிஷியலாவும் நான் அவருடைய பொண்ணாயிடுவேன். அடேங்கப்பா. அதுக்கப்புறமா அப்பா கிட்ட நான் இவ்வளவு உரிமையா பழகிறத நீ தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறதா நினைப்பா உனக்கு? அவர் உன்னை தத்த எடுக்கணும்ல. அதை தடுக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மாவே இறங்கி வந்தாலும் தடுக்க முடியாது. போக்கலாண்டி. என்னத்த பாக்குறது? சினிமாவா? என்னன்னு பேர் வைக்கலாம்? எல்லா விஷயத்திலயும் பல்ப் வாங்குற பல்ப் அபூர்வா. பக்கத்துல எல்லாத்தையும் கோழி முட்டுற கோழி முட்டி சித்தி. டைட்டிலே பிரமாதமா இருக்குல்ல. இனிமே படம் பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருங்க. இத பாருமா, தத்தெடுக்கிறேன்னு சொன்னதும் இவளோட திமிரு இன்னும் அதிகமாவே போயிட்டு இருக்கு. இவ வாளை நீ கட் பண்ணாம விட்டேன்னு வை, இந்த வீட்ல இருந்து அவ உன்னை ஒரே அடியா கட் பண்ணிடுவா. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். வேணாண்டா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்படி பண்ணிக்கிறதா இருந்தா நான் பூமியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா அந்த வேதனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் எப்படிதான் இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியலடா. சரி, நீங்க எங்க போயிட்டீங்க? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவா? பெரியம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டேன் பூமி. உங்க அண்ணன் வீட்டுக்கு போனீங்களா? அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா உன்னை மறந்து போயிடுவாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அண்ணன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு பூமி. அவருக்கு பிடிக்காத ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாருன்னா அது ஒரு கஷ்டமாவோ இல்ல சுமையாவோ ஃபீல் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பாரு. ஆபீஸ்லயோ இல்ல வேலை விஷயத்திலயோ அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால்தான் அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம்னா வரப்போற பொண்ணு அண்ணனை மாத்த வேண்டாம், அண்ணனே முழுசா மாறிடுவாரு. உன்னை சுத்தமா மறந்துடுவாரு பூமி. ஆனா நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு பூமி. இப்ப நான் உனக்கு சொன்ன கதையில வைஃப் கேரக்டர் மாதிரி அண்ணன் உயிருக்கும் ஆபத்தாயிடுமோன்னு தான். அண்ணன் எப்படியாவது உன்னை மறந்துடணும், இல்லைன்னா அது அவருக்கு ஆபத்தாயிடும். சின்ன வயசுல இருந்து அண்ணனுக்கு வேணுங்கிறத நானும் எனக்கு வேணும்னு நினைக்கிறத அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ நிலைமை அந்த மாதிரி இல்ல. உயிருக்கு உயிரா காதலிக்கிற நாம அண்ணனுக்காக நம்ம காதலை தியாகம் பண்றங்கிற பேர்ல நம்ம பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட தேவையில்லையே. பூமி கொலுசு, உங்களை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பாஸ். செப்டம்பர் 2ஆம் தேதி பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஃபேன்ஸ் அவங்க பாஸ் உடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க.
நான் கூட அதே நாளன்னைக்கு ஏன் பாஸோடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன் பாஸ். ஹே, என்னுடைய பர்த்டே டேட் உனக்கு எப்படி தெரியும்? Who the hell are you? நான் தான் சொன்னேன்ல பாஸ், எனக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுல நீங்க கஷ்டப்பட்டது, படிப்படியா இப்ப முன்னேறி இருக்கிறது, எவ்ரிதிங் எவ்ரிதிங் என்ன வேணாலும் கேளுங்க, ஒரு செகண்ட்ல சொல்லிடுவேன். ஆனா நீ யாருன்னு சொல்ல மாட்டல, அதானே? தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற த்ரில் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல இருக்காது. இப்போதைக்கு என்ன உன் ஃபேனனே வச்சுக்கோ பாஸ். அது சரி, எதுவுமே நடக்காத மாதிரி ஏன் பாஸ் இப்படி நடிக்கிறீங்க? உங்க மனசுல எவ்வளவு வேதனையை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி என் மனசுல எந்த பாரமும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் மைனஸ் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. பாத்தீங்களா, எதை நினைச்சும் கவலைப்படலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு திணறீங்க பாருங்க. ஹே, நான் உங்ககிட்ட சொன்னனா? நான் உங்ககிட்ட திணறாம தைரியமா தானே சொன்னேன். இந்த வாட்டியும் நீங்க பேசும்போது திணறிட்டே தான் பேசுனீங்க. ஹே, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாத உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, ஐம் கட்டிங் த கால். ஹலோ பாஸ். இததான் தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. பை. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டியா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவ எங்களுக்கு காலே பண்ணலன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன்னு சொல்ற, அப்ப குச்சி குச்சி போத்தா ஹேக் பண்ணிட்டியா? சித்தி, இவ்ளோ சீரியஸான நேரத்துலயும் இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்த இங்கேயே உன்னை புதைச்சிருவேன். ஐயோ, குச்சி குச்சி ஹோத்தா ஹேனா கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்னு அர்த்தமா? கொஞ்சம் கொஞ்சம் ஆகுறதுன்னா நமக்கு தமிழ்ல கேட்க ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா ஹிந்தில ரிதமிக்கா இருக்கும். இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கொஞ்சம் ஆகிறதுக்கு அர்த்தம் காதல் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வரும்னு அர்த்தம். நம்ம நட்சத்திராவும் அந்த ககன் பின்னாடி குச்சி குச்சி ஹோத்தாஹேன்னு சுத்திட்டே இருக்கா இல்லையா? அவனுக்கு நீ போன் பண்ணி பேசுனியான்னு கேக்குறேன். அந்த ககனுக்கு போன் பண்ணியான்னு ஒரு வார்த்தையில கேக்குறத விட்டுட்டு இப்படி சுத்தி சுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டன்னு கணக்குல இருக்கு. இருந்து என்ன லாபம்? கல்யாணம் தான் ஆகல. சித்தி, நீ டென்ஷன்ல இருக்கல்லம்மா, அதான் கொஞ்சம் காமெடி பண்ணி பார்க்கலாமேன்னு. அது சரி, உனக்கு சிரிக்கிறவங்கள அழ வைக்கிறத தவிர அழறதும் சிரிக்கிறதும் உனக்கு வராது இல்ல? நான் இந்த விஷயத்த மறந்துட்டேம்மா. சித்தி, இது பாரு, எங்க உன்னை அடிச்சே கொன்னுடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இங்கிருந்து போயிடு, போய் தொலை.